இல்லை இலைய ஆக்காங்கிட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லையில் பேச நண்பர்கள். இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திவ்யா கள்ளச்சிக்கு நண்பர்களே. அதாவது எனக்கு ஒருத்தன் கிளை கமெண்ட் போட்டு நெல்லைவேலு தான் திவ்யா கள்ளச்சி ஜெயிலேருந்து வெளியே வந்தாச்சே, நீ அவளுக்கு போய் பால் பேருத்தம்பழம் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வாங்கி கொடுத்து திவ்யா கள்ளச்சியை பார்த்துட்டு சொல்லி ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காரு. அவருக்கு பதிலடி கொடுக்க மாதிரி தான் இந்த வீடியோ. தயவு செய்து ஃபுல்லாக பாருங்க நண்பர்களே, அப்போ தான் என்னன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏல எங்க இருந்துல வரியா இல்லை, நான் பாட்டுக்கு செவனேன்னு இங்கே திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே ஒரு நேரம் சோறு திங்கிறதுக்கு வழி இல்லாமல் சுகி சொமாட்டோ வாட்டிக்கிட்டு தன்னால் அது வெயிலில் கிடந்து நாயா பையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்தில் நான் சும்மானதுக்கு ஒரு கண்டென்ட் வீடியோ துபாய் கருத்தின்னு வீடியோ போட்டேன். அங்கே ஏற்கனவே அங்கே ஒருத்தன் காவோ கருத்தி ஒருத்தன் இருக்கான். அந்த மனசை அவளை கல்யாணம் முடிச்சு அங்கே பொன்னாடி போகிற சந்தோஷமாக வாழுதாவோ, அங்கே தோட்டம் துறவெல்லாம் வச்சு நல்லபடியாக நார்வேலு கன்னியாகுமரி ஊர் ஊராக ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேரத்தில் அது எவம்லவன் அக்கங்கட்டா கூவ எடுவட்ட பையில சும்மா கிடக்காம திவ்யா ஜெயிலிருந்து வந்துட்டா போய் ஆகும் பாதாம் பிஸ்தா முந்திரி வாங்கி கொடுத்து புசிட்டிக்கா உடம்ப வளர்த்து விடுங்கியா. அவன் தன்னால் அங்கே சோத்துக்கு வழியில் மலை தான் வேலை வளர்த்து விடணும். அவன் எவனை தேவையில்ல அவன் மூஞ்ச கூட நான் பார்த்து கிடையாது. நான் சும்மானதுக்கு துபாய் கருத்து காமெடியாக வீடியோ போட்டேன். நீ உடனே அதையே வச்சு பாடுக்கல ஏன் அப்படி? உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? எப்போ பாரு திவ்யா போய் பார்த்துட்டு வந்தியா, திவ்யா ஜெயிலில் பார்த்தியா, பழம் வாங்கி கொடுத்தியா, ஆர்லிஸ் வாங்கி கொடுத்தியான்னு. என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்று வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கோம்ல. நான் இதுக்கே திவ்யாவுக்கு வாங்கி கொடுக்கணும். அவதாங்க செல்வ செழிப்போட தோட்டந்தோரோட சம்பாத்தியம் பண்ணி லட்சாதிபதியாக இருக்கலாமே. யூடியூப்ல லட்சக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணலாமே. திவ்யாவை வீடியோ போட்டுக்கல. அப்புறம் ஏமா திவ்யா இவனை தொல்லை தாங்க முடியல. நீ யார் பேச்சையும் கேட்டு மாறிடப்படாது. நீ இப்படியே சந்தோஷமா இருக்கணும். முதல்ல நல்ல சேர்க்கை சேரு, கெட்ட சேர்க்கை சேர்ந்து கெட்டு ரொம்ப பெயரக்கூடாது. உனக்கு ஒரு லைஃப் இருக்கு. நல்லபடியாக குடும்பம் நடத்தி பிள்ளைகள் குட்டியெல்லாம் பெற்று நீ 4 பேருமே நல்லா வா. உனக்கு நான் அட்வைஸ் தான் பண்ணுறேன், சரியா? அதனால் அந்த கிறுக்கு மெண்டல் போயில கமெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் டப்புனு அவதாரம் எதுவும் எடுத்துடாத. திருப்பி உள்ள போயிட்டு வரக்கூடாது. இனிமேல நீ திருந்தி நல்லபடியாக வாழணும்னா உனக்கு நல்லபடியாக உனக்கு தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுத்து எல்லாம் பண்ணி திருத்தி விட்டுருக்காங்க. நல்லபடி சந்தோஷமாக வீடியோ போடு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யார் பேச்சு கேட்டு ரொம்ப பேராத சொல்லிவிட்டேன். ரைட்டில் மொபைல் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம நெல்லைவேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே. நன்றி, வணக்கம்.